ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய பாத்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்டகாசமான சாக்லேட் மில்க் ஷேக் ரெசிபி ஈஸியாக எப்படி வீட்டிலேயே செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 3லேருந்து 4 ஐஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்ஸ்வீட்டன்டு கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை உங்கள் தேவைக்கேற்ற அளவில் சேர்த்துக்கலாம். அதோட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். பாலோட ஆடையும் சேர்த்து எடுத்திருக்கேன். இது 250 ml போல இருக்கும். இப்போ ஒரு ஜூசர் ஜாரில் நம்ம ஆடையோட எடுத்து வச்சிருக்க பால் சேர்த்துக்கலாம். இது 250 ml போல இருக்கும். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்ஸ்வீட்டன்டு கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதோட 4 ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதில் ஐஸ் கியூப் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பாலோட ஐஸ் கியூப் சேர்த்து நல்லா நம்ம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது மில்க் ஷேக் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக ஃபோமியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் பால் ஆடை வேற சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்கான அட்டகாசமான ஒரு மில்க் ஷேக் கிடைக்கும். 2 நிமிஷத்துக்கு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா மில்க் ஷேக் மேலே ஃபோமியாக திக்காக வரணும். பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின மாதிரியே இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி சாக்லேட் சிரப் வச்சு கிளாஸை டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மில்க் ஷேக்கையும் கிளாஸில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபோமியாக இருக்குன்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் அட்டகாசமாக ஆக்குறதுக்காக நான் இதுக்கு மேலே விப்டு க்ரீம் வச்சு டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான், பண்ணலனாலும் பரவாயில்ல. மேலே கொஞ்சம் போல் கிரேட் பண்ண சாக்லேட் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த தடவை கடைக்கு போய் மில்க் ஷேக் வாங்கி குடிக்கிறத காட்டிலும் வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு மில்க் ஷேக் ரெடி பண்ணிடுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.